கதையின் தலைப்பு ஆமையும் மிதக்கும் இலையும். அமைதியான குளத்தில் தாரா என்ற மெதுவாக நகரும் ஆமை ஒன்று வசித்து வந்தது. வேகமாக நீந்தும் மீன்களைப் போல தானும் வேகமாக நகர வேண்டும் என்று அது எப்போதுமே ஆசைப்பட்டது. என் குளத்திற்கு அப்பால் உள்ள உலகத்தை பார்க்க நான் மிகவும் மெதுவாக இருக்கிறேன் என்று அடிக்கடி பெருமூச்சு விட்டாள், உயிர்ப்புள்ள உயிரினங்களை பார்த்து. ஒரு வெயில் நாளில் பெரிய துடிப்பான பச்சை இலை ஒன்று உயரமான மரத்திலிருந்து கீழே இறங்கி தாரா அருகில் தண்ணீரில் மெதுவாக விழுந்தது. என்னுடன் வா என்று இலை கிசுகிசுத்தது, தண்ணீரின் சிற்றலைகளுடன் மெதுவாக அசைந்து. நான் உன்னை நதி பாயும் இடத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும். தாரா அவளுடைய இதயம் ஒரு சிறிய நம்பிக்கையால் நிரம்பியிருக்க கவனமாக உறுதியான இலையில் ஏறினாள். இருவரும் மிதக்க ஆரம்பித்தனர். அவர்கள் வண்ணமயமான பூக்கள், மரங்களில் மகிழ்ச்சியான பறவைகள் பாடுவது மற்றும் பிரகாசமான முடிவில்லாத வானத்தின் கீழ் சென்றனர். அவள் இதற்கு முன்பு இவ்வளவு அழகை கண்டதில்லை. முதல் முறையாக தாரா உண்மையிலேயே சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தாள். ஆனால் அவர்கள் பயணிக்கும்போது காற்று பலமாக வீசத் தொடங்கியது, மேலும் விலைமதிப்பற்ற இலையின் ஓரங்களில் சிறிது கிழியத் தொடங்கியது. விரைவாக தாரா அருகிலுள்ள ஆற்றங்கரைக்கு நீந்தி சென்று இலையை மென்மையான சேற்று நிலத்தில் ஓய்வெடுக்க மெதுவாக உதவினாள். இந்த அற்புதமான சாகசத்தில் நீங்கள் என்னை வெகு தூரம் கொண்டு வந்தீர்கள் என்று அவள் இலையை பார்த்து மெதுவாகச் சொன்னாள். இப்போது உன்னை பாதுகாக்கும் நேரம் இது. சூடான சூரியன் மறையத் தொடங்கியதும் வானத்தை அழகான வண்ணங்களால் வரைந்ததும் தாரா முக்கியமான ஒன்றை உணர்ந்தாள். அதிசய உலகத்தை ஆராய அவள் வேகமாக இருக்க வேண்டியதில்லை. அவளுக்கு தேவையானது பொறுமை, தைரியமான இதயம் மற்றும் அவளுடைய பயணத்திற்கு நன்றியுணர்வு மட்டுமே. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், வேகம் கொண்டு செல்ல முடியாத இடத்திற்கு பொறுமை உங்களை அழைத்து செல்லும்.